ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ருத்ராஸ் ரெசிபீஸ். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி என்னோடய டே எப்படி போச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ மார்னிங் ஏர்லியாகவே எந்திரிச்சு கோலம் எல்லாமே போட்டுட்டு காஃபிக்காக பாலுமே வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்காக பார்த்திங்கன்னா ரைஸ் ஊற வச்சுட்டு உருளைக்கிழங்குமே கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக தான் லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், வெறும் பூண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு பண்ணியிருந்தேன். சிம்பிள் தான், பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அபியோட ஆஃபீஸ்க்கு கட்டி கொடுக்கறதுக்கு தான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சமைச்சதும் அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமான் எல்லாமே வெளியே எடுத்து வச்சுருந்தேன் கழுவுறதுக்காக. நெக்ஸ்ட்டு சாமானையுமே கழுவிட்டு வீடை பெருக்கி சுத்தமாக மாப் போட்டுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம கிருஷ்ணர் பாதம் வைக்கணும். ஸோ நான் ரெடிமேட் மாவு வச்சுருந்தேன், அரிசி மாவு. ஸோ அதிலேயே ரெடி பண்ணி தான் பாதம் போட போகிறேன். வாசப்படி எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கெல்லாமே பூ வச்சு எல்லாமே டெக்கரேட்லாம் பண்ணிட்டேன். சிம்பிளாக தான் இருந்துச்சு, பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கிருஷ்ணர் பாதமே வெளியில் கோலத்துலேருந்து போர்ட்டிக்கோலேருந்து ஹால்லேருந்து நேராக பூஜை ரூமுக்கு போகிற மாதிரி ரொம்பவே சூப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் குங்குமஞ்சமே வச்சுட்டேன். லாஸ்ட்டாக பூஜைக்கு என்டர் ஆகிற இடத்துல 2 பாதம் வரைஞ்சி பூ எல்லாமே வச்சுட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம பூஜை ரூமில் உண்மையிலேயே கிருஷ்ணர் வந்த மாதிரி இருந்துச்சு அதை பார்க்க. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிடும்போது பிரசாதம்லாம் செய்யணும். ஸோ அதுக்காக ஸ்வீட்லாம் செய்ய கொஞ்சம் கிராசரிஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. வீட்டுக்குமே சிலது வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னெல்லாம் அப்படின்ட்டா வடிகட்டி, ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, முந்திரி, அப்புறம் நாட்டு சர்க்கரை, சீடை, ஸ்வீட்ஸு நிறைய வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ண போயாச்சு. கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன், பட் பில் 670 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பிரசாதத்துக்கு அவல் பாயசம் பண்ணலான்னு ரெடி பண்ணியிருந்தேன். மில்க் மேடும் நாட்டு சர்க்கரையும் போட்டு தான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கும் அபிக்கும் தான், ஸோ கம்மியாக குவான்டிட்டி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி அவல் பாயாசம். ஸோ நெக்ஸ்ட்டு பூஜை ரூமுமே ரெடி பண்ணிவிட்டு 3 பிளேட் வச்சு பழம், அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் பால், தயிர், பட்டர், அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண பாயாசம். ஸோ இது எல்லாமுமே அடுக்கிட்டேன். கிருஷ்ணருக்கு மேலே பூச்செடியிலேருந்தே பூ பறித்து சின்னதாக பூவுமே கட்டி வச்சுருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடே கோயில் மாதிரி இருந்துச்சு. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபேவரெட். மேரேஜ்க்கு அப்புறம் தான் கும்பிட ஆரம்பித்தேன், பட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பூஜை எல்லாமே முடிச்சிட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதுதான் எங்கள் வீட்டு கிருஷ்ணர், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பூஜை டெக்கரேஷன் இதெல்லாமே நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.